During the Indus Valley period, from where were the shell procured for craft production? Craft means வந்து கைவினை. அந்த கைவினை உற்பத்தி பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து என்னன்னா ரா மெட்டீரியல் தேவை. அந்த ரா மெட்டீரியல் வந்துன்னா நிறைய பிளேஸ்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஒரு பிளேஸ்ல வந்து அதிகமா வந்து ரா மெட்டீரியல் எடுத்துட்டு இருந்திருக்காங்களாம். அந்த பிளேஸ் என்ன? அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. எதுக்கு ரா மெட்டீரியல் தேவைன்னா ஒரு மண்பானை பண்ணணும் அப்படின்னா அந்த பானை பண்றதுக்கு ஏத்தாப்புல வந்து மணல் தேவை. அதே மாதிரி விளையாட்டு பொருள் அங்க அந்த டைம்ல வந்து விளையாட்டு பொருள் ஏதாவது பண்றா அந்த விளையாட்டு பொருளுக்கு வந்து இதுல வந்து என்னன்னா ஸ்டோன் வந்து தேவைப்பட்டிருக்கும். அது எல்லாமே வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. அந்த பிளேஸ் தான் என்ன அப்படின்னு வந்து கேள்வியா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டா நாகேஸ்வர். இது எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம்னா குஜராத்ல இந்த நாகேஷ்ல அதிகமான ரா மெட்டீரியல் ஐவிஎஸ்சி பீப்பிள் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதோட அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்காலஜிக்கல் ஃபைண்டிங்ல என்ன சொல்றாங்கன்னா ஹரப்பா வந்து நிறைய மெட்டீரியல் வந்து ப்ரொக்யூர் பண்ணிருக்காங்க. அது இந்தியா மட்டும் கிடையாது, அயல் நாட்டுல இருந்துமே வந்து ப்ரொக்யூர் பண்ணிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஓமன்ல இருந்து வந்து காப்பர் வந்து ப்ரொக்யூர் பண்ணிருக்காங்க. அப்ப இதை வச்சு என்ன சொல்லலாம், அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல் வந்து என்னன்னா லோக்கலாவும் வந்து அவைலபிளா இருந்திருக்கு. சம்டைம்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தோன்னா வெளிநாடுகளுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. பர்ச்சேஸ் மீன்ஸ் என்ன, பார்ட்டர் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க ஐபிசி பீப்பிள். அப்ப இதை வச்சு சொல்லும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, நாகேஸ்வர் குஜராத். ஆன்சர் வந்து டி தான் வரும்.